மத்திய அரசு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரில் மகாத்மா காந்தியின் பெயர் நீக்கத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இந்தியா கூட்டணி சார்பில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கோவை ரீடர்ஸ் இந்தியா தமிழ் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற பல்வேறு துறை சார்ந்த சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் விழா கோவை சாய்பாபா காலனி JK ரெசிடென்சி ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் கோவை மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் அவர்களும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் மாநில இளைஞரணி துணை செயலாளர் திரு சங்கனூர் பிரேம் அவர்களும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கினர். கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் 54வது வார்டுக்குட்பட்ட விஜயலட்சுமி நகர் பகுதியில் மழைநீர் வடிகால் சுத்தம் செய்வதை KMDK கோவை கிழக்கு மாநகர மாவட்ட செயலாளர் தனபால் அவர்கள் பார்வையிட்டார். கோவை 18வது வார்டுக்குட்பட்ட கவுண்டம்பாளையம் முதல் நல்லாம்பாளையம் பிரதான சாலையில் மாமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து மழைநீர் வடிகால் திரும்ப கட்டும் பணியினை 18வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். ஆந்திர பிரதேச மாநிலத்தின் ஒரே தலைநகராக அமராவதியை அங்கீகரித்து ஒன்றிய அரசு ஒப்புதல் வழங்கியது. விரைவில் தனியான பின்கோடு, STD, ISD கோடு உள்ளிட்ட தலைநகரங்களுக்கென உள்ள பிரத்யேக நிர்வாக வசதிகள் கிடைக்கும் என மாநில அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பை முன்னிட்டு வரும் 30ஆம் தேதி திருச்சி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு. இதனை ஈடு செய்ய 2026 ஜனவரி 24ஆம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு மல்டி ஆக்சல் கொண்ட 20 அதிநவீன வோல்வோ குளிர்சாதன சொகுசு பேருந்துகளின் இயக்கத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் MK-ஸ்டாலின். டெல்லியில் காற்று மாசுபாட்டால் மக்கள் தவித்து வரும் நிலையில் காற்று சுத்திகரிப்பு கருவிகள் மீதான GSTயை நீக்க ஒன்றிய அரசு தவறியுள்ளதாக டெல்லி உயர்நீதிமன்றம் கண்டனம். நச்சு காற்றில் இருந்து அடிப்படை பாதுகாப்பு கூட இல்லாமல் குடிமக்கள் தவிக்கப்பட்டுள்ளதாக கண்டித்துள்ள நீதிமன்றம் விரைவில் GST கவுன்சில் கூட்டத்தை நடத்தி சுத்திகரிப்பு கருவிகள் மீதான GSTயை நீக்கவும் ஒன்றிய அரசுக்கு உத்தரவு. 6.5 டன் எடை கொண்ட செயற்கைக்கோளுடன் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது GSLV LV-M3 M6 ராக்கெட். அமெரிக்க நிறுவனத்தின் ப்ளூபேர்ட் பிளாக் 2 செயற்கைக்கோளை ஏந்திச் செல்கிறது. நேரடியாக விண்வெளி வழியாக மொபைல் போன்களுக்கு பிராட்பேண்ட் சேவையை வழங்க இது அனுப்பப்படுகிறது. இந்தியாவில் உள்நாட்டு விமான சேவைகளை அதிகரிக்க கத்தார் ஏர்வேஸ் மற்றும் ஃப்ரீபேர்ட் ஏர்லைன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து விமானங்களை குத்தகைக்கு எடுக்க இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனம் ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விமான செயல்பாட்டு குழு, விமானிகள், கேபின் குழு, பராமரிப்பு, காப்பீடு உள்ளிட்டவையும் அடங்கும். மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.